நம்ம ஹீரோ வந்து கூட வேலை பார்க்குற பொண்ணையே ஒன் சைடாக லவ் பண்ணுறாப்புல. அவளை போய் சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் கூடவே சுற்றி திட்டுறாப்புல. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸை சொல்லி புலம்புறாப்புல. கட் பண்ணால் இதெல்லாம் என்னான்னு கேட்க அதுக்கு கடைக்காரி சொல்கிறா, இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. அப்படியே நம்மளுக்கு கேட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது லக்கி சாம் தெரியுது. அதை எடுத்து வச்சுக்கிறோம்னு வச்சுக்கிறாப்புல. அப்புறம் ஒரு நாள் காரில் ஏற்றிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. ஆனால் அப்போ கூட ஹீரோயின்கிட்ட போய் லவ்வாக சொல்கிற மாதிரி தெரியல. அவளை இறக்கி விட்டுட்டு அப்புறம் அதை எடுத்து பிரித்து பார்க்குறாப்புல. திடீர்னு பார்த்தா பின்னாடி ஹீரோயின் நிற்கிறான். உடனே வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறா. நம்மளுக்கு அப்படியே தூக்கி வாங்கி போட்டுருச்சு. அப்புறம் என்ன, ஒரே ரொமான்ஸு தான். ஒன்றாவே தங்குறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் சம்பவமே. ஹீரோயின் வந்து வித்தியாசமாக நடந்துக்கிறான்னு ஹீரோவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. நைட் டயத்தில் சர்ப்ரைஸ் பண்ணுறது, திடீர்னு எழுந்துச்சு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது, இப்படிலாம் பண்ணாதன்னு அவகிட்ட சொல்லி புரிய வைக்க பார்க்குறான். ஆனால் அவள் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான். சரி விடு, கவலைப்படாதுன்னு சொல்கிறா. ஒருவேளை சைக்கோவாக இருப்பாளோ நினைக்கிறான். அந்த லக்கி ஜாம்னால தான் இப்படியெல்லாம் நடக்குதான்னு சொல்லி ஒரு பக்கம் நினைக்கிறான். அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அவனால் வீட்டில் இருக்கவே முடியல. சரி பார்ட்டிக்கு போகலாம்னு போனால் இவளை கூட்டிகிட்டு வந்தது அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. இவன் வேற ஒருத்தி கூட உட்காந்துருக்கதை பார்த்தா அவள் சும்மா இருப்பாளா? உடனே அவளை சேரோட நகர்த்திட்டு முத்தம் கேட்ப வருங்க, வேறு லெவலு. திடீர்னு பார்த்தா பாட்டில் எடுத்து போட்டு உடச்சி மூஞ்சிலேயே குத்திக்கிறா. ரத்தம் தெறிக்குது. பையன் அப்படியே வெக்ஸ் ஆகி போயிட்டான். அவளை அப்படியே வீட்டில் போய் விட்டுட்டு அவன் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருக்கான். அவள் கூட பேசுகிறத பார்த்ததும் குறி அப்படியே வந்து கார் கண்ணாடியை உடச்சி நங்கு நங்குன்னு முட்டை வைக்கிறான். அங்கேயே அவள் சோழி முடியுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வண்டிக்குள்ளேயே கத்துறான். கடைக்கார்ட்ட போயிட்டு கேட்குறான், இதை எப்படியாவது சரி பண்ணுங்கன்னு. இதெல்லாம் ஒன்றும் சரி பண்ண முடியாது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, வேறு ஒன்றை வாங்கி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்குறான். ஆனால் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. வீட்டில் பார்த்தா அவன் பணத்தோடு இருக்கா. அதை பார்த்து ஹீரோ பயப்படுறான். என்னை பார்த்து எதுக்கு பயப்படுறேன்னு சொல்லி அவள் கத்துறா. இவன் அப்படியே ஐ லவ் யூன்னு சொல்லி அவளை அப்படியே அமைதியாக்குறான். இதுக்கு மேலே அவள் கூட வாழ முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. பையன் அப்படியே போய் தூக்க மாத்திரையை போட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு அவளுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போய் சேர்ந்துடுறான். இதோடு அந்த கதை முடியுது.